ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமலே இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 386வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரல் நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. அதாவது அரசியல் இறைமாட்சியை தவிர தலைமைத்துவம் வகிக்கின்ற அனைவருக்கும் இந்த குரல் பொருந்தும் என நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் இருக்கின்றது. குரலையும் உரையையும் காண்போமாக இருந்தால், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லலேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லலேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது பார்ப்பதற்கு எளிமையாகவும் கடுஞ்சொல், அதாவது இன்னொருவரை தாக்காத, ஒருவரை புண்படுத்தாத சொல்ல பேசக்கூடியவனாக இருப்பானாக இருந்தால் அந்த நாடு, அந்த தலைமைத்துவம் சிறந்த ஒரு நாடாகவும் சிறந்த ஒரு தலைமைத்துவமாகவும் இந்த உலகம் புகழும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக கலைஞர் அவர்களுடைய உரையை பார்ப்போமாக இருந்தால், அவரும் இந்த காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லலேல் மீக்கூறும் மன்னநிலம் என்ற குரலுக்காக அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிமைப்பாடும், அதாவது இனிய பண்பாடும் உடைய அரசனைத்தான் உலகம் புகழும் என்பதாக அமைந்திருக்கிறது. அன்புக்கு யாரும் அடிமையானவர்கள் தான். உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவுதான் உயர இருந்தாலும் நாங்கள் எளிமையானவர்களாக, காட்சிக்கு அதாவது பார்ப்பதற்கு எளிமையானவர்களாக, உண்மையான எளிமையானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய நாவிலே இருந்து வார்த்தைகள் கடுஞ்சொல்லற்ற வார்த்தைகளாக, எளிமையான வார்த்தைகளாக, இன்னொருவரை புண்படுத்தாத வார்த்தைகளாக பயன்படுத்தி ஒரு தலைமைத்துவத்தை அல்லது ஒரு நாட்டை நாங்கள் ஆட்சி செய்வோமாக இருந்தால் அந்த அரசை, அந்த தலைமைத்துவத்தை இந்த உலகம் புகழும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே நல்லொரு உரையாக அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லலேல் மீக்கூறும் மன்ன நிலம் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் சற்று விரிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நீதி வேண்டு வருபவர் காண்பதற்கு எளியவனாய் எவரிடத்திலும் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் ஆளுவோனின் ஆட்சி பரப்பு விரிவடையும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதாவது நீதி ஒரு மன்னனிடத்தில், ஒரு தலைமைத்துவத்திடத்தில், ஒருவரிடத்தில் நாங்கள் நீதி கேட்டு போகின்ற பொழுது அவர் எளியவராக, எளிமையானவராக இருந்து கடுஞ்சொல் பாவனை இல்லாதவர்களாக, அதாவது இன்னொருவரை தாக்கக்கூடிய, இன்னொருவரை புண்படுத்தக்கூடிய, இன்னொருவரை வருத்த வைக்கக்கூடிய பேச்சுக்களை பேசாதவர்களாக, நல்ல சொற்களை பயன்படுத்தக்கூடியவராக இருப்பாராக இருந்தால் அவருடைய ஆட்சி, அவருடைய தலைமைத்துவம், அவருடைய தன்மை இந்த உலகம் முழுக்க அவரை நல்லொரு ஆட்சி வழங்குகின்றார், நல்லொரு மன்னர், அவருடைய ஆட்சி விரிவடையும் என்பதாக சாலமன் பாப்புடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் ஒரு நிறுவனத்தையோ, ஒரு அமைப்பையோ, ஒரு குடும்பத்தையோ, ஒரு நாட்டையோ நாங்கள் வழிநடத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எளியவனாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் வந்த வழியை மறக்காதவர்களாக, நல்ல எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகளாக, இந்த நாவிலே இருந்து வருகின்ற வார்த்தை பிரிவும் குளிர்ந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த தலைமைத்துவம், அந்த ஆட்சி, அந்த நாடு சிறந்த நாடாகவும் சிறந்த தலைமைத்துவமாகவும் சிறந்த மன்னனாகவும் இந்த உலகத்திலே எல்லோராலும் புகழப்படும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லலேல் மீக்கூறும் மன்னன் நிலம். நல்லொரு உரையாகவும் நல்ல குரலாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுக்குள்ளும் நல்ல தலைமைத்துவ பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.